சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டில் பேய் இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? சில வருஷத்துக்கு முன்னாடி வினோத் விமல் அப்படின்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பெனியில் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க வேலை முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு சைக்கிளில் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் இவங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி விமல் பார்க்குறான். விமல் மட்டும் இல்லை, வினோத்தும் அதை நோட் பண்ணுறான். பட் இவங்க 2 பேருமே இதை பற்றி எதுவும் பேசிக்காம வேகமாக போயிட்டுறாங்க. வினோத்தை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு விமல் அவங்க வீட்டுக்கு போயிடுறான். வினோத்தும் வீட்டுக்குள்ளே போய் நல்லா தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் விமல் அவசர அவசரமாக வினோத் வீட்டுக்கு வந்து வினோத் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். நேற்று நைட் நீ எங்கே இருந்த? இது கேட்டதும் வினோத்துக்கு ஒன்றுமே புரியல. இப்போதான் விமல் நேற்று நைட் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். நேற்று நைட் வினோத்தை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு விமல் அவன் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது சைக்கிளோட பேக் சீட்டில் யாரோ உக்காந்துட்டே வர மாதிரி விமலுக்கு ஃபீல் ஆயிருக்கு. விமலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எக்ஸ்ட்ரீம் பைத்தோட சைக்கிளை வேகமாக ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். சைக்கிளை வீட்டுக்கு வெளியவே நிறுத்திட்டு வேகமாக போய் கை கால்லாம் கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். உள்ளே போய் கதவு சாத்துறதுக்காக திரும்பும்போது அந்த வீட்டோட கேட்டுக்கு வெளியே ஒரு கருப்பு உருவம் நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. விமல் ரொம்பவே பயந்து கதவு சாத்தி லாக் பண்ணிட்டு ரூமுக்கு போய் படுத்துடுறான். அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது வினோத்தோட குரல் கேட்குது. அப்போ விமல் திரும்பி பார்க்கும்போது ஜன்னலுக்கு வெளியே உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தோட வினோத் நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்து, எழுந்து வெளியே வா அப்படின்னு வினோத் கூப்பிட்டுட்டே இருக்கான். விமல் என்னதான் பதட்டமானாலும் அது கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்காது அப்படின்ற விஷயம் விமலுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்போ வினோத் விமலை பார்த்து ரொம்பவே கோவமா வெளியே வர சொல்லி கூப்பிடுறான். விமல் உடனே ஜன்னலை சாத்தி லாக் பண்ணிட்டு எதையுமே கண்டுக்காம படுத்து தூங்கிடுறான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னைக்குன்னா தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் இப்படி உடம்பெல்லாம் காயத்தோடு வந்து உங்ககிட்ட உதவி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர் சொன்ன ஸ்டோரி தான். இதேமாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதுனா உங்களோட லைஃப்பில் நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இதேமாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பை.